நீ என்ன பண்ற? நீ உன் வாழ்க்கையில என்ன புடிக்கிட்டு இருக்க? நீ ஸ்டாண்ட் அப் கமெடி தப்பா பேசுற. நீ என்ன பண்ற வாழ்க்கையில? உட்காந்து இவனுக்கு ட்விட்டர்ல உட்காந்து ஜோக்கு சிரிப்பே வரல. என்ன வரும் உனக்கு? இது பேசிக்கா ஸ்டாண்ட் அப் காமெடி. இது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அப்பதான் சிரிப்பு வரும். நீ வீடியோ உட்காந்து பார்த்துட்டு ஏன்னா இது பிட் நினைச்சியா பாத்துக்கிட்டு எல்லாம் சரி. அப்போ எப்பதான் காமெடி பண்ணுவ? இவனுங்க ஸ்டாண்ட் அப் காமெடின்ற பேர்ல அந்த ஷோ முழுக்க அவனையாவது அசிங்கமா திட்டிக்கிட்டே தான் இருக்கானுங்க. இதுல எங்க காமெடி இருக்குன்னு எனக்கும் தெரியல. அவன் கேட்டது கரெக்ட் தான். சிரிப்பு வரலன்னா வரலன்னு தான் சொல்ல முடியும். இவனுங்களோட நினைப்பெல்லாம் அசிங்கமா பேசினா ஃபேமஸ் ஆயிடலாம், எல்லாரும் சிரிச்சிருவானுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இவனை சொல்லி தப்பு இல்ல. ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆன் ஸ்டேஜில் ஒருத்தனை அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்கான் அவ்வளோ பேர் முன்னாடி. அதையும் காமெடின்னு சொல்லி நம்மளால சிரிக்க முடியுதுன்னா அப்ப தப்பு யார் மேல? 200 பேர் டிக்கெட் எடுத்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் எனக்கு வந்து தாக்கி சொல்ல முடியும். சுபாஷ் ப்ரோ பேசினது 1% கூட எனக்கு தப்பாகவே தோணலை. அவர் சொல்லியிருந்தது 100% கரெக்டு தான். ஆனால் இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறவனுங்களுக்கும் முட்டு கொடுக்கறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு 2 பேர் தான் இவங்க. இவங்களுக்கெல்லாம் ஸ்டாண்டப் காமெடிக்கு மீனிங் தெரியுமா என்னன்னே தெரில. ஸ்டாண்டப் காமெடின்னு என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு சிரிக்கிறதுக்காக தான் ஸ்டாண்டப் காமெடி. ஆனால் அவங்க சொல்கிற காமெடியில் ஒரு கருத்து இருக்கணும். இப்போ யாராவது லைஃப்பில் கஷ்டப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அவங்க பட்ட கஷ்டங்களையும் காமெடியாக சொல்லி அதில் ஒரு கருத்தோடு சேர்த்து முடிக்கிறது தான் ஸ்டாண்டப் காமெடி. இப்படி தான் பண்ணணும். ஆனால் இங்கே இருக்கிறவனுங்களாம் அப்படியே பண்ணுறானுங்க. அங்கே வந்தவங்க கிட்ட அவங்க கதையே கேட்டு அதவே கண்டென்ட் ஆக்கி அதவே கேவலமாக பேச வேண்டியது, பாடி ஷேமிங் பண்ண வேண்டியது. தென் இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட கேவலமாக பேச வேண்டியது. இந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்க யாராவது பொண்ணுக்கிட்ட பேண்ட் அவுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து சொல்கிறானுங்க. கேட்டால் காமெடியா. அதுக்கு அத்தனை பேர் கைத்தட்டி சிரிக்கிறாங்க, அந்த பொண்ணு சிரிச்சுட்டு சும்மா விடுறாங்க. இதுதான் ஸ்டாண்டப் காமெடி. இதை தான் அத்தனை பேர் போய் காசு கொடுத்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வெக்கமே இல்லாமல்.